الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ மக்கா வெற்றிக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தங்கி இருக்கிறார்கள். 19 நாட்களாக நபி அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நபி அவர்களோடு இருக்கக்கூடிய முஃமின்களுக்கும் மகத்தான வெற்றியை அல்லாஹ் தஆலா வழங்கிவிட்டான் என்ற இந்த செய்தி ஒட்டுமொத்த ஹிஜாஸ் தீபகற்ப பகுதிகளுக்கும் பரவுகின்றது. இதை மக்கள் அன்னார்ந்து பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த வெற்றியை சில மக்களால் ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. வெறும் 20 வருடங்களுக்கு முன்னதாக முஹம்மது என்று ஒருவர் தோன்றினார். 13 ஆண்டு காலம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை வாய் வழியாக மொழிந்தார். அதை அவரால் சரியாக அந்த இடத்தில் கூற முடியவில்லை என்று தாயிஃப் என்ற நகரத்திற்கு சென்றார். சிறுவர்கள் அவரை கல்லால் எடுத்து அடித்தார்கள். இந்த சம்பவங்களுக்கு பின்னால் மதீனாவிற்கு அவர் சென்றார். வெறும் 7 ஆண்டுகளில் அடுத்த வருடம் 8வது ஆண்டில் இவ்வளவு பெரிய வெற்றியை எப்படி சாதிக்க முடியும்? வயிறு எரிந்தார்கள், ஜீர்ணிக்க முடியவில்லை. இதை அவர்களுடைய ஈகோ ரொம்ப டச் பண்ணுச்சு. இது எப்படி சாத்தியம்? எனவே பல கிளைகள் ஹவாஜின், சகீஃப், நஸ்ரு, கைஸ், ஐலான், ஜுஹம், அதே போன்று சாத் இப்னு பக்ர், ஹலால் என்பவருடைய இந்த கிளை, அதே போன்று இந்த ஒட்டுமொத்த இந்த கிளைகளுக்கும் சேர்த்து மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரி என்பவன் தலைமை தாங்கினான். இப்போ இவன் இந்த ஒட்டுமொத்த கிளைகளுக்கும் சேர்த்து தலைமை தாங்கி ஒட்டுமொத்த நபர்களையும் போருக்காக அழைத்தான். நாம் இதை இப்படியே விட்டுவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் போர் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரி என்பவன் ஒட்டுமொத்த கிளையினர்களையும் அழைக்கின்றான். எப்படி அழைக்கிறான்? வெறுமனே வீரர்கள் வாருங்கள் போர் தொடுக்கலாம்ன்றது மட்டும் இல்லை. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உங்களுடைய கால்நடைகள், உங்களுடைய செல்வங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். டோட்டலா எல்லாத்தையும் தூக்கிட்டு நீங்கள் போருக்கு வர வேண்டும் என்று ஒட்டுமொத்த நபர்களுக்கும் அழைப்பு விடுத்தான். இவனை போன்றே முரண்டு பிடித்த இந்த மக்களும் அவுதாஸ் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போ இந்த இடத்தில் இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது. மக்கா வெற்றியை பொறுத்து கொள்ளாத சில வம்பர்கள், சில மனிதர்கள் இது போன்று நம்மோடு போர் புரிய வருகின்றார்கள் என்ற செய்தி கிடைக்கின்றது. 2 நபர்களிடத்திலும் ஒரு படை இன்னொரு படைக்கு ஒற்றர்களை அனுப்பி செய்திகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய ஒற்றர்களை அனுப்பி என்ன நிலவரம், என்ன செய்தி, யார் யார் இப்படி செய்கின்றார்கள், ஏன் இப்படி படையை திரட்டுகின்றார்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன, இவர்களுக்கு எதற்காக இப்படி ஒரு காழ்ப்புணர்வு என்ற ஒட்டுமொத்த செய்திகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ ஹத்ரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி செய்திகளை வாங்கிக் கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட சஹாபாக்கள் 12,000 சஹாபாக்கள் இந்த போரில். ஒட்டுமொத்த மக்கா வெற்றிக்கு பின்னால் புதியதாக இஸ்லாத்தை தழுவி இருக்கக்கூடிய அநேக சஹாபாக்களை சேர்த்து 12,000 சஹாபாக்கள் ஹுனைனை நோக்கி புறப்படுகின்றார்கள். இந்த ஹுனைன் தில் மஜாஸ் என்பதற்கு பக்கத்தில் இருக்கின்றது. இந்த ஹுனைனுக்கும் இதே போன்ற அவர்கள் வந்து தங்கி இருக்கக்கூடிய அவுதாஸ் என்ற பகுதிக்கும் கொஞ்சம் தூரம்தான். இப்போ அவர்களும் இவர்களும் ஒரு சேர ஒரு இடத்திற்கு சந்திக்க வருகின்றார்கள். இந்த தில் மஜாஸ் என்ற பகுதி இங்கிருந்து 10 மைல் தொலைவில் தான் அரஃபா பக்கத்தில் மக்காவினுடைய எல்லை இருக்கின்றது. இந்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்புகின்றார்கள். இப்போ இந்த நேரத்தில் எதிரி படைகளில் ஒருவர் வருகிறார். அவருக்கு பேர் துரைத். இவர் இளமையில் நன்கு போர் புரிந்தவர், மிகப்பெரிய வீரர். இப்போது இந்த நேரத்தில் அவர் வயதானவராகவும் கண் பார்வை மங்கலாக மாறியவராகவும் இருக்கிறார். இவர் மாலிக் கிட்ட வந்து பேசுறாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. இப்போ
அந்த எதிரிப்படை மக்கள் சொல்றாங்க, நாம அவுதாஸ்ல இருக்கிறோம். அப்பா அவர் சொல்றார், இந்த அவுதாஸ் என்ற பகுதி போருக்கு சரியான பகுதி அல்ல. போர் தந்திரம் தெரிந்தவர், ரொம்ப தெளிவானவர். இந்த பகுதி போருக்கான பிச்சு இல்லை, இந்த இடம் சரியாகவும் இருக்காது என்பதை சொல்லிவிட்டு மேலும் கேட்கிறாரு, குழந்தைகள் சத்தம் எல்லாம் கேக்குதே, கூட்டத்துல பெண்கள் சவுண்ட் எல்லாம் கேக்குதே, பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, அவங்க எல்லாம் ஏன் வந்திருக்கிறாங்க? கால்நடைகள்லாம் ஏன் போருக்கு வந்திருக்கு? அவருக்கு சரியா கண் தெரியல. அழைத்து வந்தவர்கிட்ட இவர் இதெல்லாம் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, அவுஃப் இப்னு மாலிக் இப்னு அவுஃப், இவர்தான் நஸ்ரி என்பவர் தான் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்து கொண்டுட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் துரைத் கிட்ட சொல்றாங்க. அப்போ துரைத் நேரா மாலிக் இப்னு அவுஃப் கிட்ட போறாரு. உனக்கு என்ன மூளைகீழ குழம்பி போச்சா? போருக்கு பெண்களும் குழந்தைகளும் கால்நடைகளும் செல்வங்களும் ஏன் கொண்டு வர சொல்லி இருக்கிறாய்? இது எதற்காக இது அப்படின்னு சொல்லி துரைத் கேட்கிறார். அப்போ அந்த மாலிக் இப்னு அவுஃப் சொல்றான், குடும்ப உறுப்பினர்கள் போர்க்களத்திலே இருந்தால் வீரர்கள் எதிரிகள் நன்கு சண்டையிடுவார்கள். இவர்களை பாதுகாக்க வேண்டும், குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய கால்நடைகளை செல்வங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் போர் உக்கிரமாக நடக்கும், நன்கு சண்டையிடுவார்கள். எனவே நான் இதை கட்டளையிட்டேன். அப்ப அவர் சொல்றாரு, முஹம்மதினுடைய படை மிகப்பெரிய படையாக மாறி இருக்கின்றது என்பதை நான் கேள்விப்பட்டு வருகின்றேன். நீங்கள் மோதக்கூடிய இந்த போர் உங்களுக்கு சாதகமாக அமைந்தால் ஓகே, ஒருவேளை பாதகமாக அமைந்தால் நீங்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் உங்களுடைய குடும்பங்கள் அவர்களிடத்திலே அடிமைகளாக்கப்படலாம், உங்களுடைய செல்வங்கள் அவர்களுக்கு கனிமத் பொருட்களாக கிடைத்து விடலாம். இதற்கு நீங்கள் வழிவகுக்கிறீர்களா? நீங்கள் பிச்சில நில்லுங்க, போர்க்களத்தில் நீங்கள் நில்லுங்கள், குடும்பத்தார்களை ஓரமாக சென்று இருக்க சொல்லுங்கள், அவர்களை பாதுகாப்பான இடத்தில் அமர்த்தி வைத்து விடுங்கள், உங்களுடைய செல்வங்களை கால்நடைகளை ஆடு மாடுகளை ஓரமாக உங்களுடைய வீட்டுக்கு ஓட்டி செல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஜெயித்தால் ஓகே, உங்களுடைய குடும்பங்களுக்கு திரும்பி செல்லலாம். நீங்கள் தோற்று போனால், கொல்லப்பட்டால் உங்களோடு அது முடிந்து போகும், உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படலாம், நீங்கள் கொண்டு வந்த செல்வம் மட்டுமே அவர்களுக்கு பொருள்களாக கிடைக்கலாம், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ வாலி ஈட்டி கேடையும் இது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை துரைத் மிக தெளிவாக சொல்லியதற்கு பின்பும் மாலிக் இப்னு அவுஃப் இதை கேட்கிற மாதிரி இல்லை. அப்படிலாம் கிடையாது, நாங்க இப்படிதான் மோதுவோம். பின்பு அந்த படை மக்களுக்கு அவன் எச்சரிக்கை செய்கின்றான், துரைத்து சொல்ற மாதிரி எல்லாம் யாரும் பின்வாங்க கூடாது, எல்லோரும் கலந்து கொள்ளணும், இல்லைன்னா நான் உங்களை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுகின்றான். இவருக்கு ஏற்ப ஒட்டுமொத்த மக்களும் அவுதாஸில் இருந்து அந்த இடத்திற்கு படைகளை தயார் செய்கிறார்கள். அதில் பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வெள்ளி காசுகள், செல்வங்கள் ஒட்டுமொத்தமும் போர்க்களத்தில் இருக்குது. போர் இப்போ மோதப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று ஹுனைன் என்ற யுத்தத்திற்கு வருகின்றார்கள். மக்காவிலே அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமிக்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் சரியாக மக்கா வெற்றியில் இருந்து 19வது நாள் ஹுனைனை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி செல்கின்றார்கள். நபி அவர்களோடு 12,000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 8 ஷவ்வால் பிறை 6. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை எச்சரிக்கைக்காக எதிரிகளுடைய படை எப்படி என்பதை காணுகின்றார்கள். இப்போ சஹாபாக்கள் மலை மீது ஏறி பார்க்கிறார்கள். அவர்களிலே பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களிலே குழந்தைகள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கின்றது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அவைகள் எல்லாம் நாளை நம்முடைய கனிமத் பொருட்களாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். பின்பு சஹாபாக்கள் ஹுனைனை நோக்கி கடந்து சென்றார்கள். அந்த நேரத்தில் தாத் அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு இலந்தை மரத்தை கடந்து சென்றார்கள். இந்த தாத் அன்வாத் என்ற இலந்தை மரத்தினுடைய இடத்தில் பொதுவாகவே சிலை வணங்கக்கூடிய குறைஷிகள் ஒரு சிலைகளை வணங்கி அந்த இடத்தில் தங்களுக்கான நேர்ச்சிகளை செய்து கொள்வார்கள். இப்ப சஹாபாக்கள் இதை கடந்து செல்லும் போது மிக உற்சாகமாக சந்தோஷமாக நபி அவர்களிடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே,
குறைஷி குஃபார்களுக்கு தாத் அன்வாத் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு இலந்தை மரத்தை நீங்கள் தயார் செய்து கொடுங்கள், ஏற்படுத்தி கொடுங்கள் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடும் ஆச்சரியத்தோடும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எதிரிகளுக்கு கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்தி தாருங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் மடமைத்தனமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்பதை போன்றல்லவா நீங்கள் கேட்கிறீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய எண்ணிக்கை சஹாபாக்களே பார்த்து தங்களுக்குள்ளாக பெருமை பேசிக் கொண்டார்கள். இந்த எண்ணிக்கையை யாரால் வெல்ல முடியும், யாரால் இந்த படையை வெல்ல முடியும் என்று ஒருவருக்கொருவர் கொஞ்சம் பெருமைப்பட பேசிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படையை நகர்த்தி கொண்டு ஷவ்வால் பிறை 10 செவ்வாய்க்கிழமை மாலை ஹுனைனிற்கு வந்து அடைந்தார்கள். மக்காவில் இருந்து கிளம்பி ஹுனைனுக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைனுக்கு போகும்போதே ஹுனைன்ல எதிரிகள் இருப்பார்கள் என்று முஸ்லிம்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஃமினான படைகளுக்கு வந்த செய்தி என்ன? அங்க போனாங்க, ஔதாஸ்ல தங்குனாங்க. துரைத் வந்து என்ன சொன்னாரு? இந்த இடம் சரியான இடம் இல்லை என்பதை சொன்னார். இவ்வளவுதான் முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் எதிரிகளுடைய படை என்ன செஞ்சாங்க? ஔதாஸ் என்ற இடம் போருக்கான பிச்சு சரியில்லை என்பதை தெரிந்து ஹுனைன் என்ற இடத்திற்கு வந்து களத்திற்கு வந்து முஸ்லிம்கள் அங்கு வருவதற்கு முன்னதாகவே மிக தெளிவாக மறைந்து கொண்டார்கள் எதிரிகள். முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக மிக தயாரிப்பான நிலையிலே ஹுனைனிலே இருந்தார்கள். இது முஸ்லிம்களுக்கு தெரியாது. மாலை நேரம், அதாவது இருளான நேரம், முஸ்லிம்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக யதார்த்த நிலையில் ஹுனைனுக்குள் நுழைகின்றார்கள். இவர்கள் ஹுனைன் என்ற இந்த களத்திற்குள் அந்த போர் மைதானத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாகவே எதிரிகள் ஆயுதங்களோடு, ஈட்டிகளோடு, வில்களோடு மிக தயாரிப்பான நிலையிலே முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அங்கு மறைந்திருந்ததை முஸ்லிம்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ முஸ்லிம்களுடைய படை உள்ளே செல்கின்றது. திடீரென்று வில்களும் அம்புகளும் முஸ்லிம்களை நோக்கி வந்து விழுகின்றது. இப்படி தாக்குதல் நடத்துவதற்கு எந்த விதமான ஆயுத்தமும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில், தற்காத்துக் கொள்வதற்கான எந்த விதமான ஆயுத்தமும் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் திடீரென்று போர்களுடைய எதிரிப்படைகளுடைய வில்களும் அம்புகளும் நாலாபுறங்களில் இருந்தும் வந்து பாய்ந்தால் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று முஸ்லிம்களின் மீது இந்த தாக்குதல் நடந்ததுமே முஸ்லிம்கள் சிதற ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்கள் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். 12,000 சஹாபாக்கள், 12,000 நபர்கள். ஆனால் திடீரென்று இந்த தாக்குதலை சமாளித்துக் கொள்ள முடியவில்லை. தங்களால் தற்காத்துக் கொள்ளவும் முடியவில்லை. தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொண்டால் போதும் என்று சிதறி ஓட ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள். 12,000 சஹாபாக்களும் சிதறலானார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அந்த களத்திற்குள் நிற்கிறார்கள். இது அல்லாஹ்வினுடைய நபி அவர்கள் தான் என்பதற்கான சான்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சொற்ப சஹாபாக்கள் நிற்கிறார்கள். ஈமானில் உறுதியான சஹாபாக்கள் நபி அவர்களை சுற்றி. திடீர் தாக்குதல் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உயிர் போனாலும் நபி அவர்களுடைய உயிர் நம்முடைய உயிரை விட மேலானது என்பதையும் சஹாபாக்கள் திடீரென்று மறந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேறி செல்கின்றார்கள். எதிரிகளுடைய படைக்கு அருகில் தங்களுடைய கோவேரி கழுதையில் இருந்து இறங்கி தங்களுடைய கோவேரி கழுதையினுடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு நின்று சொன்னார்கள், அன நபியுல்லா கதிப், அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபிதான், அதில் எந்த பொய்யும் இல்லை, நான் அப்துல் முத்தலிபின் மகன்தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரத்த குரலில் சூளுரைத்தார்கள் போர்க்களத்திலே நின்று கொண்டு. இந்த குரலை கேட்டு சஹாபாக்களுக்கு இன்னும் வீரம் அதிகமானது, இன்னும் தைரியம் அதிகமானது.
இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்றின்படி அந்த நேரத்தில் 12,000 சஹாபாக்களில் நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தது வெறும் 9 சஹாபாக்கள் தான். வெறும் 9 சஹாபாக்கள். ஈமானில் அதிகபட்சமாக ஈமான் இருந்த அந்த 9 சஹாபாக்கள் நபி அவர்களை சுற்றி இருந்தார்கள், நபி அவர்களுக்கு அருகாமையில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நான் நபிதான், இதில் எந்த பொய்யும் இல்லை, நான் முத்தலிபின் மகன்தான் என்பதை சொல்லிவிட்டு இன்னும் முன்னேறி செல்ல பார்க்கின்றார்கள். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோவேரி கழுதையை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இழுத்து பிடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே நில்லுங்கள், எதிரிகளுடைய படைக்குள் செல்லாதீர்கள் என்று சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அழையுங்கள் உங்களுடைய தோழர்களை, உங்கள் சொந்தங்களை, உங்களுடைய தோழர்களை நீங்கள் அழையுங்கள். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் உரத்த குரலில் சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். எங்கே செல்கிறீர்? அல்லாஹ்வினுடைய தூதரை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? உடனே 100 சஹாபாக்களுக்கு மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சூழ்ந்தார்கள். பின்பு ஒவ்வொரு சஹாபாக்களாக சுற்றி திரிந்த, தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று சிதறி ஓடிய சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சூழ்ந்தார்கள். பின்பு இஸ்லாமிய படை, இந்த முஸ்லிம்களுடைய படை எதிரிகளுடைய படையின் மீது தாக்குதலை துவக்கியது. தயாராயிட்டாங்க. நின்று இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சூளுரைக்கு பின்னால் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ஈமானும் ஜோஷும் வீரமும் அதிகரித்தது. தங்களுடைய கரத்தில் எது இருந்ததோ அதை கொண்டு எதிரிகளுடைய படைக்கு நடுவே சென்று போரிட்டார்கள். கடுமையான போர், கடுமையான எதிர்ப்பு. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கு முன்னதாகவே நபி அவர்கள் முஸ்லிம்களை ராணுவ கட்டமைப்பு படுத்துவதற்கு முன்னதாகவே எதிரிகள் மிக தயாரிப்பாக இருந்த போதிலும் இப்போது முஸ்லிம்கள் எதிரி படைக்குள் புகுந்து எதிரிகளை வேட்டையாட துவங்குகின்றார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போதுதான் போர் சூடு பிடிக்கின்றது, இப்போதுதான் அடுப்பு கொதிக்க ஆரம்பிக்கின்றது. நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள் இந்த வார்த்தையை கொண்டு. அடுப்பு கனகனக்கின்றது நெருப்பின் வழியாக என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே கீழிருந்து ஒரு பிடி மண்ணை வாரி தூக்கி எறிகின்றார்கள். யா அல்லாஹ், இந்த படையை நீ தோற்கடிப்பாயாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக என்ற துஆவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய பிரம்மாண்டமான அந்த படையை நோக்கி ஒரு பிடி மண்ணை எடுத்து தூக்கி வாரி வீசுகின்றார்கள். இந்த ஒரு பிடி மண் ஒட்டுமொத்த எதிரிகளுடைய கண்களிலும் சென்று விழுந்தது. அவர்களுக்கு மேலாக இந்த மண் வாரி இறைக்கப்பட்டது. எதிரிகள் பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். எதிரிகள் இப்போது சிதறி ஓட ஆரம்பிக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு முன்னால் எதிரிகளால் நிற்க முடியாமல் தவித்து போக ஓட ஆரம்பிக்கின்றார்கள். தங்களுடைய மனைவி மக்களை விட்டுவிட்டார்கள், தங்களுடைய குழந்தைகளை விட்டுவிட்டார்கள், தங்களுடைய செல்வங்களை, கால்நடைகளை விட்டுவிட்டார்கள், தங்களுடைய வெள்ளிக்காசை விட்டுவிட்டார்கள். தாங்கள் தற்காத்துக் கொண்டால் போதும் என்று மலைகளின் மீதும் கணவாய்களின் மீதும் பள்ளத்தாக்கிலுக்கு ஒளிந்து கொண்டு சஹாபாக்களுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் எதிரிகள் விரண்டோடுகின்றார்கள். பலர் கொல்லப்பட்டார்கள் எதிரிகளிலே. சஹாபாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கடுமையாக போராடினார்கள். ஓடி சிதறி ஓடிய அந்த எதிரிகள் தாயிஃபுக்கு ஒரு கூட்டம் ஓடியது. தாயிஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். தாயிஃபுக்கு ஒரு கூட்டம் சிதறி ஓடியது. நக்லா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதிக்கு ஓடியது. அவுதாஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதிக்கு விரண்டு ஓடியது. அவுதாஸ் எந்த பகுதி? எதிரிகள் முதல்ல வந்து தங்கினாங்களே, துரைத் வந்து இது பிச்சு இல்ல அப்படின்னு சொன்னாரே, அந்த பகுதி. அங்கு சில படைகள் விரண்டு ஓடியது. இப்படி 3 படைகளாக சிதறி ஓடியது. மீதம் இருந்த எதிரிகள் முஸ்லிம்களுடைய கரத்தில் கொல்லப்பட்டார்கள். இப்படி சிதறி ஓடியதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அபூ ஆமிர் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில்
அவுதாசுக்கு ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள், விரட்டி பிடியுங்கள் அவர்களை. அபு ஆமீர் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையின் கீழாக சென்ற படை வெற்றி பெற்றது. ஆனால் தளபதி அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதானார்கள். அதே போன்று அடுத்த இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபிஆ இப்னு ருபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நக்லா என்ற பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு துரைத் என்பவர் நம்முடைய சஹாபியால் கொல்லப்பட்டார். துரைத் மிகப்பெரிய போர் வல்லுனர், போர் நிபுணர். அவர் இந்த இடத்தில் கொல்லப்படுகின்றார். அதே போன்று மூன்றாவது தாயிஃப் என்ற நகரத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் 1000 வீரர்களை சேர்த்து அனுப்பி வைத்துவிட்டு பின்னாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்போது கிளம்ப போகின்றார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்ததற்கு பின்னால் நபி அவர்கள் கிளம்புவதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை இங்கு செய்கிறார்கள். ஹுனைன் யுத்தம், முஸ்லிம்களால் சிதறடிக்கப்பட்டு ஓட்டப்பட்டு விட்டார்கள் எதிரிகள். இப்போது இந்த களத்தில், ஹுனைன் களத்தில் இதுவரைக்கும் முஸ்லிம்கள் கண்ட போர்க்களத்தில் பெற்ற கனிமத் பொருட்களிலேயே இங்குதான் மிக அதிகமான பொருட்களை சஹாபாக்கள் பெற்றார்கள். கிட்டத்தட்ட 6000 அடிமைகளை சஹாபாக்கள் தங்களுடைய அடிமைகளாக பெறுகிறார்கள். இந்த இடத்தில் 6000 அடிமைகள், 24000 ஒட்டகங்கள், இவ்வளையும் அவர்கள் அழைத்து வந்திருந்தார்கள். 24000 ஒட்டகங்கள், 40000 ஆடுகள், 4000 ஊக்கியா வெள்ளிக்காசுகள், இவ்வளவும் ஹுனைன் களத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள். சேர்க்கப்பட்ட ஒட்டுமொத்த பொருட்களையும் ஜிஈரானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குவியலாக ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு ஷீமா பின்த் ஹாரிஸ் அஸ்ஸாதியா என்ற இந்த பெண்மணி அந்த அடிமைகளில் ஒருவராக பிடித்து வரப்படுகின்றார்கள். இந்த பெண்மணி பிடித்து வரப்படுகின்றார்கள். இவர்கள் யார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பால் குடித்தார்களே, சின்ன வயசுல கை குழந்தையா இருக்கும் போது, இந்த தாயிடத்தில் இந்த பெண்மணியும் பால் குடித்தவர்கள், பால் குடி சகோதரி. இவர்களும் அந்த இடத்தில் பிடித்து வரப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய கையில் இருந்த விலங்கை கழற்றிவிட்டு தங்களுடைய தோளில் இருந்த துண்டை எடுத்து விரித்து அதன் மீது அமர வைத்து, சகோதரி, பால்குடி சகோதரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி சில பொருட்களை அவர்களிடத்தில் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள், நீங்கள் செல்லுங்கள் என்று. பின்பு கனிமா பொருட்களை ஜிஈரானா என்ற இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்துவிட்டு இதற்கு பொறுப்பாளியாக, காவலாளியாக ஒரு சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தாயிஃபை நோக்கி புறப்படுகின்றார்கள் படையோடு. இப்போது இந்த தாய் மாமன்மார்களுடைய இந்த ஊர் மக்களின் மீது, உறவுகளின் மீது நபி அவர்களுக்கு எப்போதுமே ஒரு கருணை இருந்து வந்தது. இவர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டால் எப்படி இருக்கும், எவ்வளவு அழகாக இருக்கும் என்ற தாய்மார்களுடைய, தாயினுடைய உறவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. இப்ப இந்த தாயிஃபுடைய சம்பவத்தை நான் கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டேன்ல. இப்ப தாயிஃபுடைய விஷயத்துக்கு வாங்க. ஹிஜ்ரி 8, கிட்டத்தட்ட 10-11 வருடங்கள் கடந்து விட்டது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை கல்லால் கல்லெறிந்து விரட்டிய அந்த ஊருக்குள் படையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விரட்டி பிடிப்பதற்காக செல்கிறார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா மாத்திட்டான் பாத்தீங்களா? எப்படி மாத்திருக்கான் பாருங்க வரலாறை. எந்த ஊரில் கல்லால் அடித்து அல்லாஹ் பலவீனமான அடியானை நீ ஒப்படைக்கின்றாயா என்று துஆ கேட்ட அதே தாயிஃபுக்குள் படையோடு, வீரத்தோடு, கண்ணியத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரட்டி பிடிப்பதற்காக அங்கு செல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் என்ற நகரத்தில் எந்த கொடியவன் இந்த முழு படையையும் அழைத்து கொண்டு வந்தானோ அந்த மாலிக் இப்னு அவுஃப் நஸ்ரி என்பவனுக்கு மிகப்பெரிய சொந்தமான ஒரு கோட்டை இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தனவன். அந்த கோட்டைக்குள் அவனும் அவனோடு எஞ்சி இருந்தவர்களும்
இந்த போருக்காக வந்தவர்களும் அங்கு சென்று அடைக்கலம் புகுந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள். இதில் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு உள்ளது. எத்தனை நாட்கள் நபி அவர்கள் முற்றுகையிட்டார்கள்? 10 நாட்கள், 15 நாட்கள், 18 நாட்கள், 28 நாட்கள், 20 நாட்கள், 1 மாத காலம், 40 நாட்கள் வரை வரலாறு இருக்கின்றது. அந்த கோட்டையை முற்றுகையிட்டு 40 நாட்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார்கள். இந்த முற்றுகையில் கோட்டைக்கு உள்ளிருக்கக்கூடிய எதிரிகளுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்தது. சும்மா ஒன்றும் இல்ல, சும்மா அவங்க உள்ள உட்கார்ந்துப்பாங்க, இவங்க வெளியே இருந்துக்கிறது இல்ல. அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடம் காலம் வரைக்கும் தங்களால் தாக்கு பிடிக்க முடிந்த அளவிற்கு மிகப்பெரிய சொத்துக்களை உள்ளுக்குள் சேர்த்து வைத்திருந்தார்கள், ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் முடியுமான அளவிற்கு போராடுகின்றார்கள். அன்சாரி தோழர்களுக்கு தாயிஃபினுடைய கோட்டை புதுசு, இதனுடைய வியூகம் வேற மாதிரி. இந்த சப்ஜெக்ட் புரியல சஹாபாக்களுக்கு. அவர்களுடைய தாக்குதல்கள் கடுமையாக இருக்கின்றது. சஹாபாக்கள் தாக்கு பிடிப்பதே கஷ்டமாயிருந்தது. என்றாலும் சஹாபாக்கள் அளவு கடந்து அவர்களோடு மோதி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நாயின் கோட்டையிலிருந்து எடுத்தாங்களே ஒரு மிகப்பெரிய பீரங்கி, மின்ஜனீக், அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க நபி அவர்கள். இந்த கோட்டையினுடைய சுவற்றை துளைப்பதற்காக, ஓட்டை போடுவதற்காக மின்ஜனீக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிடுகின்றார்கள். ஆனாலும் கைபரில் கிடைத்த வெற்றி இல்லை. இவர்கள் தாக்கு பிடிப்பதற்கான ஒட்டுமொத்த சலுகைகளையும் ஒட்டுமொத்த சுகங்களையும் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு போரிடுகின்றார்கள். சஹாபாக்கள் திணறுகின்றார்கள். மிகப்பெரிய போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை சேதப்படுத்துவதற்காக இப்படியும் செய்தார்கள். அவர்கள் வளர்த்து வைத்திருந்த திராட்சை கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துங்கள் என்று சொன்னார்கள். டோட்டலா வெட்டி வீழ்த்துங்க. சஹாபாக்கள் நபி அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க திராட்சை தோட்டங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தில் சேதத்தை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் இதை செய்கிறார்கள் என்று தெரிந்ததும் உள்ளிருக்கக்கூடிய அந்த மக்கள் இதை மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. இதை மாத்திரம் செய்யாதீர்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். இந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொல்லை மதித்து அதை செய்வதை விட்டுவிட்டார்கள், ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரகடனம் செய்தார்கள். யார் கோட்டையிலிருந்து நீங்களாக வெளிவருகிறீர்களோ அவர்களை நாங்கள் கைதிகளாக பிடிக்க மாட்டோம் என்ற கட்டளையிட்டதுமே சில நபர்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 23 வீரர்கள் வந்தார்கள். இதில் மிக பிரபல்யமான ஒரு வீரர் தான் அபூபக்ரா. அபூபக்ரா என்பவர் பின்னாளில் இஸ்லாத்தை தழுவுகின்றார். இந்த அபூபக்ரா என்பவர் தான் வருகின்றார். மேலிருந்து கயிறு வழியாக மிக அழகாக ராணுவ வீரர்கள் இறங்கினார்கள். கிட்டத்தட்ட 23 பேர்கள் இறங்கி வந்தார்கள். இறங்கி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பிணை கைதியாக பிடிக்காமல் மன்னித்து விட்டு விட்டார்கள். இந்த சம்பவங்கள் உள்ளிருப்பவர்களை கடுமையாக கோபமூட்டியது. இன்னும் அளவுக்கு அதிகமாக தாக்குகிறார்கள் முஸ்லிம் படையினர்களை, முஃமின்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நௌஃபல் இடத்தில் கேட்டார்கள். நௌஃபல் என்று ஒரு நபித்தோழர் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தாயிஃப் நகரத்தினுடைய கோட்டைகளை பற்றி புரிந்து வைத்திருந்தார். தாயிஃப் நகரத்தினுடைய போர் பிச்சு, இந்த கோட்டை எப்படிப்பட்டது, எப்படி இருக்கும் என்பதை அவர் தெளிவாக புரிந்து வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். என்ன செய்யலாம், என்ன பண்றது? அவர் மிக அழகான உதாரணத்தோடு நபி அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உள்ளிருக்கக்கூடிய இந்த மக்கள் பொந்துக்குள் இருக்கக்கூடிய நரியை போன்றவர்கள், பொந்துக்குள் இருக்கக்கூடிய நரியை போன்றவர்கள். இவர்களை நீங்கள் பிடிக்க வேண்டுமானால் நீண்ட நெடிய காலம் முற்றுகையிட்டாக வேண்டும். நீண்ட நெடிய காலம் நீங்கள் முற்றுகையிட்டாக வேண்டும். அப்போதுதான் இவர்களை நீங்கள் கைவசப்படுத்த முடியும், இந்த கோட்டையை உங்களால் பிடிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இவர்களை இப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டால் இவர்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை அப்படின்னு யோசனை சொல்றார். இவர்களால் உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஏற்கிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால் விட்டு பிடிங்கன்றாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் விட்டு பிடிங்க. இப்போது இவர்களின் மீது இந்த அளவிற்கு மூர்க்கமாக செல்வதை விட கொஞ்சம் விட்டு பிடித்தால் இவர்களை நம்முடைய வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்பது இன்றைய காலத்தினுடைய பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். உமரே, எல்லோரும் கிளம்பலாம், வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட இதை போய் சொல்லும் போது சஹாபாக்கள், என்ன கோட்டையை வெற்றி கொள்ளாமல் நாம் செல்வதாம், அது எப்படி சாத்தியம், நாம் போரிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி ஓகே வாங்க போரிடலாம், போர் செய்யலாம் வாங்க. 24 மணி நேரம் கழிச்சு போர் இன்னும் மும்முரமாகுது. இப்போ மறாவது நாள் மாலை மீண்டும் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்ப போலாமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் போலாம் அல்லாஹ்வின் தூதரே கிளம்பிட்டாங்க ஏற்கட்டி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிளம்புவதை பார்த்து சிரித்தார்கள். நேத்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியல, இதுதான் நேத்தே நான் சொன்னேன் என்ற அந்த துணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து சிரித்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் இப்படி துஆவை செய்தார்கள். ஆயிபூன் தாயிபூன் ஆபிதூன் லிரப்பினா ஹாமிதூன். யா அல்லாஹ், நாங்கள் இங்கிருந்து திரும்பி செல்கின்றோம், உன்னிடத்தில் தௌபா செய்தவர்களாக திரும்பி செல்கின்றோம், எங்களுடைய ரப்பாகிய உன்னை நாங்கள் வணங்கியவர்களாக திரும்பி செல்கின்றோம், உன்னை புகழ்ந்தவர்களாக இங்கிருந்து நாங்கள் திரும்பி செல்கின்றோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தவர்களாக அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். பின்பு ஜுஈரானா என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கனிமத் பொருட்களை பங்கு வைக்க துவங்குகின்றார்கள். இந்த பங்கு வைப்பு என்பது அரசியல் ரீதியாக நபி அவர்கள் பங்கு வைக்கிறார்கள். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஃபத்ஹே மக்காவிலே இஸ்லாத்தை தழுவிய அபூ சுஃபியானை அழைத்து 40 ஊக்கியா வெள்ளிக்காசுகளும் 100 ஒட்டகங்களும் அவர்கள் கொடுக்கின்றார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கு தருகின்றார்கள். பின்பு அவர் அதை பெற்றுக்கொண்டு என்னுடைய மகன் யசீதுக்கு என்று நபி அவர்கள் இடத்தில் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் 40 ஊக்கியா வெள்ளிக்காசுகளும் 100 ஒட்டகங்களையும் தருகின்றார்கள். அதையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய மகன் முஆவியாவிற்கு என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் 40 ஊக்கியா வெள்ளிகளும் 100 ஒட்டகங்களையும் தருகின்றார்கள். ஈமானுடைய அடிப்படையில் ஹிஜ்ரத் செய்து முஹாஜிரின்களாக மாறி அன்சாரி தோழர்களாக எங்களிடத்திலிருந்து நீங்கள் கொடுப்பதை விட எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதே நாங்கள் விரும்புகின்றோம் என்று முழக்கமிட்ட சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் அதே வேளையில் எங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுங்கள், எங்களுக்கு கனிமத் பொருட்களை கொடுங்கள், என்னுடைய இந்த மகனுக்கு என்று கேட்டு வாங்கிய இந்த சஹாபாக்கள் ஒரு காலம் ஈடாக மாட்டார்கள். இந்த தீர்ப்பை உங்களிடத்தில் நான் விடுகின்றேன், நீங்கள் அதை எப்படி தீர்மானிக்க வேண்டுமோ தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பின்பு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் அவருக்கு 100 ஒட்டகங்களை தருகின்றார்கள். சஃபான் இப்னு உமையா 100 ஒட்டகங்களாக 3 தடவை காலாட்படையில் இருந்தவர் இவர். 300 ஒட்டகங்களை நபி அவர்கள் இவர்களுக்கு தருகின்றார்கள். பின்பு முஹாஜிரின்களில் சிலர்களுக்கு அப்படி இப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைக்கிறார்கள். இப்படி பங்கு வைத்ததில் ஒட்டுமொத்தமான ஒரே கருத்து, புதியதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக நபி அவர்களுக்கு கொடுத்தார்கள். யார் ஆரம்ப காலத்தில் இருந்து நபி அவர்களோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைவாக கொடுத்தார்கள். இந்த பங்கு வைத்தல் முடிந்ததற்கு பின்னால் அன்சாரிகளில் சிலர் இப்போது வருத்தம் தெரிவித்தார்கள். நபி அவர்களுக்கு முன்னாடி இல்ல, நபி அவர்களுக்கு பின்னாடி வருந்தி கொண்டார்கள். என்ன இருந்தாலும் நபி அவர்கள் கடைசியில அவங்க ஊர்க்காரர்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க சாதிசனத்துக்கு கரெக்டா நபி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி அன்சாரிகளுக்குள்ளாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளில் சிலர் இப்படி பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டாங்க, சாதே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நானும் அவர்களில் ஒருவன் தானே. என்ன அர்த்தம்? எனக்கும் அந்த கேள்வி இருக்கு.
எனக்கும் அதை பற்றிய ஒரு சிறு விமர்சனம் இருக்கு அப்படின்றத நேரடியாவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா, சரி, எல்லா அன்சாரிகளையும் அந்த இடத்துல ஒன்று கூட்டுங்க, எல்லோரையும் ஒன்று கூட்டுங்கள். எல்லோரையும் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று கூட்டினார்கள். அந்த இடத்தில் அன்சாரிகளுடைய ஒட்டுமொத்த குழுமமும் ஒன்று கூடியது. அந்த இடத்திற்கு சில முஹாஜிரீன்கள் வந்தார்கள், அவர்கள் அந்த இடத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். இன்னும் சில முஹாஜிரீன்கள் வந்தார்கள், அவர்கள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. உங்களுக்கும் இந்த சபைக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க போலான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்போ சபை கூடியது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கிட்ட, அன்சாரிகள் கிட்ட கேட்கிறாங்க, அன்சாரிகளே, இன்ன மாதிரி நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னுடைய பங்கீட்டை பற்றி விமர்சன ரீதியாக நீங்கள் பேசினீர்களாமே, இது உண்மையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்வி சஹாபாக்களுடைய உள்ளத்தை நடுங்க செய்து விட்டது. சஹாபாக்கள் அன்சாரிகள் பதில் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களோடு கண்ணியமானவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய கண்ணியம் மிக உயர்ந்தது, நீங்கள் எங்களுக்கு ஒரு அருள்வளம் என்று பேசி முடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்கிறாங்க, அன்சாரிகளே, நீங்கள் எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா? இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க. நபி அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க. அப்போ அன்சாரிகள் மெதுமெதுவா பயந்து கொஞ்சம் கொஞ்சமா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க பேசல, இதோ சின்ன பசங்க, அன்சாரில சின்ன சின்ன பசங்க, டீனேஜ், புரியாதவங்க, இளமை வாலிபர்கள் பேசிட்டாங்க. நபி அவர்கள் பெரும் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, அவர்கள் பேசும்போது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மாட்டிக்கிட்டாங்க பெரும் சஹாபாக்கள். அப்ப மௌனமா தானே இருந்தாங்க, ஒன்னும் பதில் கூறலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கீட்டையா நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று பேசி இருக்கணுமே பெரிய அன்சாரிகள், பேசல. நபி அவர்களுடைய கேள்வி நறுக்கு தலையில கொட்டுற மாதிரி. இப்போ பெரும் சஹாபாக்கள் மீண்டும் மௌனமாக, அல்லாஹ்வின் தூதரே, எங்களிடத்தில் நீங்கள் கண்ணியவான், மேலானவர், மறுபடியும் பேசினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த டைலாக் எனக்கு தெரியும், அன்சாரிகளே, எனக்கு பதிலளிக்க மாட்டீர்களா? மறுபடியும் கேட்கிறாங்க, நீங்கள் எனக்கு இப்படி பேசுங்கள், நீங்கள் பொய்யாக்கப்பட்டவராக, பொய்ப்பிக்கப்பட்டவராக மக்காவில் இருந்து எங்களிடத்தில் வந்தீர்கள், நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோம். நீங்கள் மக்காவாசிகளின் மூலமாக கைவிடப்பட்டவர்களாக நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தோம். மக்காவில் இருந்து விரட்டப்பட்டவராக நீங்கள் எங்களிடத்தில் வந்தீர்கள், நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் என்று நீங்கள் எனக்கு பதில் கூறலாம், பதில் கூறுங்கள். இப்படி நீங்கள் பதில் கூறலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் பதில் கூறினால் அது உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலையும் எடுத்து கொடுக்கிறாங்க. சஹாபாக்கள் நடுங்குறாங்க, என்ன பேசுறாங்க நபி அவர்கள்? இவ்வளவு ஆழமாக நபி அவர்களுடைய உள்ளத்தில் இந்த செய்தி சென்று விட்டதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை பேசிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ கேள்வி எழுப்புறாங்க, அன்சாரிகளே, நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், ஆம், அவர்களுக்கு கூடுதலாக நான் பங்கு வைத்தேன். புதியதாக இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக, இந்த தீனிலே அவர்கள் நிலைத்து இருப்பதற்காக நான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்கினேன். அவர்களுடைய கடிவாளத்தை பிடித்து வைப்பதற்காக, இழுத்து பிடிப்பதற்காக நான் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கூடுதலாக கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய ரசூலையும் கொடுத்தேனே, இது உங்களுக்கு போதாதா? ஈடாகுமா? எப்படி ஈடாகும்? இம்மையையும் மறுமையையும் நபி அவர்கள் ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒட்டகங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் கனிமத்து பொருட்களை ஓட்டிச் செல்லும் போது, நீங்கள் அன்சாரிகளாகிய நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு உங்களுடைய வீட்டிற்குள் சென்றீர்களே, இது உங்களுக்கு போதாதா? இது உங்களுக்கு உயர்வில்லையா? ஒட்டகம் தான் வேணுமா? ஆடும் மாடும் தான் வேண்டுமா? ஊக்கியா வெள்ளிகள் தான் வேண்டுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்களே, இது உங்களுக்கு பொக்கிஷம் இல்லையா? நபி அவர்கள் கேட்கிறாங்க கேள்வி.
சஹாபாக்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது, அழுறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி பேசிவிட்டோம். நபி அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் நம்மை எப்படி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் என்னத்தை போய் உலகத்தை போய் அற்பம், தங்களை நினைத்து தாங்களே அருவருப்பாக நினைக்கக்கூடிய நிலையில் அன்சாரி தோழர்கள் தங்களை வருந்திக் கொண்டு அழ ஆரம்பிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் பேச்சை நிப்பாட்டல. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, அன்சாரிகளே நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உலகமே ஒரு பாதையில் சென்றால், இந்த உலகமே ஒரு பாதையில் சென்றால் நீங்கள் அன்சாரிகள் மாத்திரம் இன்னொரு பாதையில் செல்வீர்களே, ஆனால் முஹம்மதாகிய என் பாதை உங்களுடைய பாதைக்கு பின்னால் தான் இருக்கும், நான் உங்களை பின்பற்றி வருவேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஈருலகத்தின் தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை எவ்வளவு நேசித்திருந்தால் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க. உலகமே, ஒட்டுமொத்த உலகமும் ஒரு வழி, அன்சாரிகளாகிய நீங்கள் மட்டும் இன்னொரு வழி, நான் உங்களுடைய வழியில் இருப்பேன். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, நீங்கள் என்னுடைய ஈரக்கொலை என்று சொன்னார்கள். யாருக்கு சொன்ன வார்த்தை இது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்ன வார்த்தை. அன்சாரிகளே நீங்கள் என்னுடைய ஈரக்கொலை. பின்பு அல்லாஹ்விடத்திலே நபி அவர்கள் கையேந்தினார்கள், யா அல்லாஹ், அன்சாரிகளுக்கு நீ அருள் புரி, அன்சாரிகளுக்கு நீ பரக்கத்து செய், இவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் புரி, இவர்களுடைய பிள்ளைகளுக்கு நீ பரக்கத்து செய், இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ அருள் புரி, இவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ பரக்கத்து செய். பேர பிள்ளை வரைக்கும் அன்சாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டு இப்போது நீங்கள் செல்லலாம் என்று சொன்னதும் அன்சாரிகள் தங்களுடைய தாடி நனையும் அளவிற்கு அழுதுவிட்டு தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்க்க கூட வெட்கப்பட்டு கொண்டார்கள் அன்சாரிகள். எது மாதிரியான நிலையில் எதை பற்றி நாம் பேசிவிட்டோம் என்று சஹாபாக்கள் அவ்வளவு வருத்தப்பட்ட நிலை. எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க நபி அவர்கள். சஹாபாக்களை அழைத்து இதுவரைக்கும் எவ்வளவு ஈமானில் அன்சாரிகள் இருந்தார்களோ அதைவிட இன்னும் 100 மடங்கு ஈமானை அதிகமாக்கிவிட்டு அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அழகான தருணம் இந்த தருணம். பின்பு இந்த போரில் கிடைக்கப்பட்ட இந்த வெற்றிக்கு பின்னால் இந்த பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கு வைத்ததற்கு பின்னால், இந்த பங்கு வைக்கும் போது கூட நபி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து 10 நாட்கள் கழித்து தான் பங்கு வைத்தார்கள். 10 நாட்கள் காத்திருந்தார்கள். யாருக்காக? ஹவாஜின் கிளையை சேர்ந்தவர்கள், அந்த சகீஃப் மக்கள் நிச்சயமாக நம்மிடத்திலே மன்னிப்பை கேட்டு வருவார்கள், இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தார்கள். 10 நாள் ஆகியும் யாருமே வரல. அப்படின்றதுக்கு பின்புதான் நபி அவர்கள் இந்த பங்கீட்டையும் செய்தார்கள். பின்பு மக்காவிலே உம்ரா செய்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாப் இப்னு உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்காவினுடைய கலீஃபாவாக பிரதிநிதியாக நியமித்தார்கள். எப்படி அல்லாஹ் மாத்திட்டான் பாத்தீங்களா? மதீனாவில் மட்டும் கலீஃபாவை நியமித்து விட்டு நபி அவர்கள் வெளியே செல்வார்கள். இப்போது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. மக்காவில் தங்களுடைய பிரதிநிதியை நபி அவர்கள் நியமிக்கிறார்கள். அப்படின்னா என்ன பொருள்? இனி இஸ்லாமிய ஆட்சி இங்கு கொடி கட்டி பறக்கும், இஸ்லாமிய கொடிதான் இங்கும் பறக்கும். ஃபத்ஹே மக்காவிற்காக நபி அவர்கள் ரமலானிலே கிளம்பி வந்தார்கள், ரமலானிலே வெற்றி பெற்றார்கள். இதிலிருந்து அப்படியே ஷாபான் முடிச்சிட்டு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷவ்வால், ரமலானுக்கு அடுத்து ஷவ்வாலிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை முடித்துவிட்டு பின்பு அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மதீனாவிற்கு கிளம்புகிறார்கள். இந்த நேரத்தில் சில நபர்கள் தாயிஃபில் இருந்து, சகீஃப் கிளையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள். இந்த இஸ்லாத்தை தழுவிய பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருட்களில் இருந்து தாங்கள் எடுத்துக்கொண்ட பொருளை அவர்களுக்கு திருப்பியும் கொடுத்தார்கள். இதை சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள்.
பெரும்பான்மையான சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள் என்பதையும் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது மதீனாவிற்கு திரும்பி செல்கின்றார்கள். ஹிஜ்ரி 8 துல்காதா மாதத்தினுடைய மாதம் முடிய கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்று அடைந்தார்கள். ஹுனைன் யுத்தம், தாயிஃப் நகரத்தையும் சேர்த்து அங்கேயும் சேர்த்து பின்பு இந்த போர் மிகப்பெரிய போராக மாறி முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கனிமத் பொருட்களாக கிடைத்து ஒரு வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 மாதம் கழித்து மீண்டும் மதீனாவிற்கு சென்று சேர்ந்தார்கள். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்டமாக எப்படி நகர்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.